கல்கி திரைப்படம் ஃப்ளாப் ஆக போதா? லியோ திரைப்படத்துக்கு நடந்த நிலைமை தான் கல்கி திரைப்படத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, கல்கி திரைப்படம் 600 கோடி பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு தமிழக மக்கள் மத்தியிலும் இந்திய மக்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் நடித்திருக்காங்க. முக்கியமாக வந்து கமல்ஹாசனும் நடித்திருக்காங்க. ஆனால் இணையதளத்தில் வந்து லியோ திரைப்படத்தையும் கல்கி திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ லியோ திரைப்படம் இந்த மாதிரி தான் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். ஆனால் வந்து நார்த் சைடில் இந்த திரைப்படத்துக்கு பெருசான ப்ரொமோஷன் கொடுக்காததால் வந்து 1000 கோடி அப்படிங்கிற ஒரு பேன் இண்டியா ஹிட்டை வந்து லியோ திரைப்படத்தால் கொடுக்க முடியவில்லை. அதே மாதிரி தான் வந்து கல்கி படக்குழுவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஓவர்சீஸ் அதுக்கப்புறமா வந்து இந்த படத்துக்கான நார்த் இந்தியா ப்ரொமோஷன் வந்து பெருசாக பண்ணாததால் வந்து லியோ திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படமும் பெருசாக வந்து ரீச் ஆகாமல் இருக்குமோ இல்லை ஃப்ளாப் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரசிகர்கள் தயங்கி இருக்காங்க. லியோ திரைப்படத்தையும் கல்கி திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். ஸோ ஒரு பக்கம் வந்து படக்குழு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறனால வந்து இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். வால் போஸ்டர்லேருந்து சின்ன ப்ரொமோஷன் வரைக்கும் வந்து பயங்கரமாக இணையதளத்திலும் ஆஃப்லைன்லையும் போய்கொண்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கல்கி திரைப்படத்தோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கல்கி திரைப்படம் இருக்கா, பெரிய அளவில் ஹிட் ஆகுமான்னு.